வெல்கம் டு தி அனிமே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் அது கூடவே ஒரு சில அனிமே அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம். மெயினாக ஒன் பீஸோட அப்டேட்ஸ் இதில் அதிகமாகவே இருக்கும், அதனாலேயே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஏப்ரலில் ஒன் பீஸ் ரீசியூம் ஆக போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதாவது எக்கேடார் கூடிய பார்ட் 2 இந்த ஒரு ஏப்ரல்ல இருந்து கண்டினியூஸாக ஏர் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு அதோட டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மந்த் பிரேக் கழிச்சு வரதுனால ஸ்டார்டிங் வீக்கே நம்ம 2 எபிசோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏப்ரல் 5 எபிசோட் நம்பர் 1123 நினைக்கிறேன். அந்த ஒரு எபிசோட் ஏப்ரல் 5ல ஏர் ஆகும். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 6ல அதுக்கு அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆகும். அண்ட் இதுக்கான டைமிங்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிசோட் 5 and 6 இந்தியா டைம் படி நைட்டு 8:30க்கு ஏர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட டைமிங்ஸை மாற்றிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அப்டேட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எகேடார் கூடிய பார்ட் 1 ஏர் ஆகும்போது சண்டே மார்னிங் ஏஞ்சி பார்த்தா அந்த எபிசோட் ரிலீஸ் ஆகியிருக்கும். ஸோ நம்மளும் டவுன்லோட் பண்ணி பார்த்துருவோம். பட் இப்போ நம்ம நைட் 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தாததுக்கு இப்போ ஐபிஎல் சீசன் வர கண்டிப்பாக ஒரு சிலருக்கு என்ன பார்க்கறது அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு டைமிங்கில் தான் இதுக்கு மேலே நம்ம ஒன் பீஸோட எபிசோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைமிங்ஸ் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஒரு மூவி. இதை பற்றி ராபினுடைய வாய்ஸ் ஆக்டர் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராபினுடைய வாய்ஸ் ஆக்டர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒன் பீஸ் மூவி பற்றின அப்டேட் இந்த இயரோட செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு இல்லை, அவங்க அதை டீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு என்னால் கரெக்டாக கன்வே பண்ண முடியல. பட் ஸ்டில் இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூ தான். அது மட்டும் இல்லாமல் எச்ரோ ஓடா கூட லாஸ்ட் இயர் ஜம்ப் ஃபெஸ்டால ஒன் பீஸ் மூவிஸ் பற்றின அப்டேட் அடுத்த இயர் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இயரோட எண்டில் அந்த ஒன் பீஸ் மூவியோட அப்டேட்ஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆர் இந்த இயர் ஜம்ப் ஃபெஸ்டால கூட அந்த மூவி பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த ஒன் பீஸோட ரீமேக், இந்த ஒன் பீஸ் ரீமேக்ன்றது விச் ஸ்டுடியோ பண்ண போறாங்க. ஆனால் அதுக்கான அப்டேட் கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்குமே. ஆனால் லாஸ்ட் இயர் ஜம்ப் ஃபெஸ்டா ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அந்த ரீமேக் கூடிய ஆர்ட் ஒர்க்கை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே நல்லதா இருந்தது. பட் இப்போ வரைக்குமே அதோட ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கான அப்டேட் அவங்க இன்ன வரைக்குமே தரல. அண்ட் இந்த விச் ஸ்டுடியோ ஏப்ரல் 10 ஒரு அனிமேவை ரிலீஸ் பண்ண போறாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல, மூன்ரைஸ் அப்படின்ற ஒரு அனிமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அனிமே தான். இந்த ஒரு அனிமேவை ஸ்டுடியோ விட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் பார்க்க நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த ஒரு அனிமேயோட கான்செப்ட் மூன்ல நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஒரு அனிமேவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதோட ட்ரெய்லர் நேற்று தான் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்ததுனால தான் இங்க நான் மென்ஷன் பண்றேன். முடிஞ்சா அதை பார்த்துட்டு அதை பத்தின ரிவ்யூ நம்மளோட செகண்ட் சேனல்ல அப்லோட் பண்றேன். அண்ட் இதோட ரிலீஸ் டேட் சொல்ல மறந்துட்டேன். இதோட ரிலீஸ் டேட் ஏப்ரல் 10 அண்ட் அன்னைக்கு தான் தலையோட குட் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த 2 ப்ராஜெக்ட்ஸுக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒன் பீஸ் அப்டேட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இதோட லைவ் ஆக்ஷன் பத்தி பார்க்கலாம். லைவ் ஆக்ஷன் வரப்ப இதோட சீசன் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, அதாவது எடிட்டிங் தான் மிச்சம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீரிஸ் ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஸ்குவிட் கேம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு சீரிஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு தான் இந்த ஒரு ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2 பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஒன் பீஸ் மாங்கா பக்கம் வருவோம். ஸோ லாஸ்ட் சாப்டர் ஒரு கியூரியாசிட்டியோட என் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லோக்கி வந்து அவருடைய அப்பாவை கில் பண்ணல அப்படின்ற மாதிரி லோக்கியே சொல்லியிருப்பாரு. அது வந்து அந்த சாப்டர்ல ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்டர்ல இன்னும் நிறைய நடந்துச்சு. அண்ட் என்னால் தான் அந்த ஒரு சாப்டரை கவர் பண்ண முடியல. அடுத்த சாப்டர்ல இருந்து எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீக் பிரேக் கிடையாது, இந்த ஒரு வீக் சாப்டர் வரப்போகுது. அண்ட் இந்த சாப்டரோட ஸ்பாய்லர்ஸ் படித்தேன். லாஸ்ட் சாப்டரை விட இந்த ஒரு சாப்டருக்கு இம்பாக்ட் அதிகமாகவே இருக்கும். அண்ட் நிறைய தியரிஸும் உருவாக போகுது அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் இந்த சாப்டர் பார்த்த நான் ஸ்பாய்லர்ஸ் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்ஸை நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம். கண்டிப்பாக கைஜு நம்பர் 8 இந்த ஒரு அனிமேக்கு ஒரு மூவி வரப்போகிறதா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மூவி இந்தியாவில் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த அனிமேயோட சீசன் 2 ஜூலையில் ஏர் ஆக போகுது. கண்டிப்பாக செம்ம அமேசிங்கான சீரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சீசன் 1 செம்ம தாறுமாறாக இருக்கும். அதை பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஸோ மறக்காம அந்த ஒரு சீரிஸை செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட்டாக மக்காட்டோ ஷின்காயோடைய நியூ ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட் இந்த இயருடைய செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அனிமே ஃபேன்ஸுக்கு அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும். அந்த வகையில் 2027ல் அவருடைய ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இன்னும் டைட்டில் கூட கன்ஃபார்ம் பண்ணல. அதனால கண்டிப்பாக 2027ல் தான் எதிர்பார்க்க முடியும். இதை பற்றி உங்களோட தாட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சாப்டர் 1144 உடைய ஸ்பாய்லர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டருடைய கவர் பேஜில் யமோட்டோ ஹோசுடைய கிரீவை டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த சில்ட்ரன்ஸ் உடைய ட்ரீம்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸை நம்ம சாப்டர்ல பார்த்திருப்போம். அந்த மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ண எல்பாஃப்ல இருக்கிற ஜெயன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றாங்களாம். அண்ட் நம்ம கோலன் இருக்கான் இல்லையா, அவன் சீக்கிரட்டா ஒரு போட்ல போய் ஜின்பே, ப்ரூக், ஊசோப் அண்ட் நாமி இவங்க எல்லாரையும் அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண கூட்டிட்டு வரான். அண்ட் ரிப்ளியும் பிராங்கியும் ஒரு டீமா எல்பாஃபை சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம ரிப்ளி பிராங்கிய ஒரு ஏன்ஷியன்ட் ஜெயன்ட் ரோபோட் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அந்த ரோபோட் 3000 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம லாஸ்ட்ல பேசுவோம். இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்பாய்லர்ஸை முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கங்கோவை காமிக்கிறாங்க. அண்ட் கங்கோ வந்து ப்ரூக் உடைய கெஸ்ட் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரூக் உடைய மியூசிக்கு நம்ம கங்கோவும் அடிமை. அண்ட் டாரி பிராகி
கம்ப்ளீட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜ்லையும் அவங்க ஹக்கோக்கு அட்டாக் யூஸ் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸை ஒன் ஸ்ட்ரைக்கில் முடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துக்கு ஸ்காப்பர் கபன் அரைவ் ஆகுறாரு அண்ட் அந்த ஒரு பேட்டலில் ஸ்ட்ரா ஹேட்ஸ் கூட ஜாயினும் பண்ணிக்கிறாரு. இந்த ஸ்பாய்லர்ஸில் இந்த ஒரு ஜெயண்ட் ரோபோட் பற்றி பேசியிருப்பேன். அது அந்த எமத் ரோபோட் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாக சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்வேன். பட் இந்த ரோபோட் 3000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலே ஜாய் பாய் கூட கனெக்டடாக இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். பட் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் சவுண்டை கேட்டால் அது ஆக்டிவேட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் இகேடார்க்கில் 5 எல்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எல்பா பார்க்கில் ஹோலி நைட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2 குரூப்பில் யார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா நம்ம எச்சிரோவோட அந்த 5 எல்டர்ஸை எகேடார்க்கில் கூட்டிகிட்டு வந்ததுக்கு பதிலாக இந்த ஒரு எல்பா பார்க்கில் கூட்டிகிட்டு வந்திருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் எச்சிரோவோட பண்ணது கரெக்டு தான். ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட்னா இந்த ஹோலி நைட்ஸுக்கு பவர் அதிகமாக அப்படி இல்லைன்னா இந்த 5 எல்டர்ஸ்க்கு பவர் அதிகமாக அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா எல்பாஃபில் இப்போதைக்கு 3 ஹோலி நைட்ஸ் தான் இருக்காங்க. நம்ம கங்கோ, குலிங்கம் அண்ட் சம்மர்ஸ் இவங்க 3 பேர் மட்டுமே இந்த எல்பாஃபை ஒரு வார்லேண்டா கிட்டத்தட்ட மாத்திட்டாங்க. ஏன்னா ஆளாளுக்கு இப்போதைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் மொத்தத்தில் அந்த ஹோலி நைட்ஸ் இறங்கி ஃபைட் பண்ணல, இருந்த இடத்துல இருந்தே அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஸோ இதை பார்த்தா கிளியர் சொல்யூஷன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது அண்ட் ஃபைனலாக என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கு மேலே நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay tuned.